Assalamu alaikum, my dear viewers. Welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிளீனிங் மோட்டிவேஷன் vlog. அப்புறமா இஃப்தார் விருந்து அவுட் சைடில் போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாம் இல்லை, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவோம். பட் இப்போ இந்தியாலாம் போயிட்டு வந்ததால் வீக்லி ஒன்ஸ் கூட நான் கூப்பிட்றதில்ல, நிறைய செலவானதால். ஸோ எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோன்பு மாதன்றதாலேயே நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேலை பார்க்குறதுக்கு. சமைச்சா இன்னொன்று நோன்பு மாதத்தில் அந்த வேலைகளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் குரான் ஓதுறது, தொழுகிறது, அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா வீட்டு வேலைன்றது வருஷம் ஃபுல்லாக இருக்கிறது தான், அது இல்லாத நாட்களோ மாதமோ கிடையாது. பட் நோன்பு மாதம் மட்டும்தான், நமக்கு ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது நம்ம மறுமையோட நன்மை சேகரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுவும் நான் பண்ணுவேன். எனக்கு சமைச்சிட்டா க்ளீன் பண்ண முடியல, க்ளீன் பண்ணால் சமைக்க முடியல, ரெண்டுமே செஞ்சுட்டா குரான் ஓதுறதோ இல்லைன்னா மித்த விஷயம் ஓதுறதோ தடைப்பட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் நம்ம கடையில் க்ளீன் பண்ணிவிட்டு கடையிலையும் நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன், வீட்லேயும் சமைப்பேன். இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எப்படியோ சமாளிச்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். வீட்லேயும் தான் நான் சமைக்கிறேன். வீட்டில் சமைக்கிறதுனால தான் கிச்சன் இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் சமைக்கலைன்னா கிச்சன் நீட்டாக தான் இருக்கும். ஸோ டெய்லி சமைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சமைக்கிறதெல்லாம் என்னால் vlog எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததால். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜி இருந்ததால் தான் வீடியோ இந்த க்ளீனிங் vlog போடுறேன். ஸோ க்ளீனாக இருந்தால் தானே நமக்கும் ஒரு மைண்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். டெய்லி அதாவது க்ளீன் பண்ணுவேன், அது லேட்டாக கொஞ்சம் சஹர் முடிச்சுட்டு ஒரு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வேறு அனுப்பணும், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் vlog எடுக்க முடியல. பட் இன்றைக்கி எடுத்துடலாம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு கிச்சனு. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாமோ அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா க்ளீன் பண்ணால் தான் அடுத்தது நம்மளால் சமைக்க முடியும் இல்லையா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லோரும் சமைச்சிட்டு க்ளீன் பண்ணுவாங்க, நான் க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பர்சனு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா சமைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஷியஸாக இருக்கும் இல்லையா, நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காகவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே டயர்டாகிடும் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஸ்பேஸை நல்லபடியாக க்ளீன் பண்ணியாச்சு. உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது இன்னும் பாத்திரம்லாம் வேறு விளக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை, ஏன்னா என் ஹஸ்பண்டோட இன்றைக்கி நாங்கள் இஃப்தார் விருந்துக்கு போக போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். சஹருக்கு மட்டும் ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம்லாம் கழுவணும். பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா காலையில் இந்த சஹர் முடித்த கையோடு நான் தூங்கவே இல்லை. தூங்காமல் அப்படியே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சஹர் சாப்பிட்டுட்டு அந்த தொழுதுட்டு அப்படியே நம்ம தூங்க மாட்டோம் இல்லையா, தூங்காமல் அப்படியே நான் வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா வேலையும் மடன்னு முடிக்கணும். முக்கியமாக இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சிடணும் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி சமைக்கலும் இல்லை, அப்போ பாத்திரமும் சேராது. கழுவி வச்சுட்டு நீட்டாக போயிட்டோம்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே, இதெல்லாம் நைட்டு பார்க்குற வேலை. பட் நைட்டு பார்க்க முடியல, ஏன்னா நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் டயர்டாகிடுதா, சுத்தமாக பார்க்க முடிய மாட்டேங்குது, அப்படியே தூக்கம் வந்துடுது. ஸோ அதனால சரி இன்றைக்கி நம்ம எப்போவுமே தூங்குறது இல்லை, ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் காலை ஸ்கூல்னால காலையில் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போலாம் அந்த நோன்பு சஹருக்கு எந்திரிச்சிட்டா அதுக்கப்புறம் தூக்கம்லாம் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இன்றைக்கி அதனால் எனக்கு அது பழகிட்டதால் நான் அப்படியே சஹருக்கு எந்திரிச்சு தூங்காமல் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்திரிச்சதுலேருந்து ஒரே ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்றதுனால
அவர் வந்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் விடுற விடுற வேலை வந்து எனக்கு இல்லாததால் அப்படியே கண்டினியூஸாக ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து இது வந்து 2 டேஸாக க்ளீன் பண்ணாமல் இருந்துட்டேன். எனக்கு முடியல, சுத்தமாக உண்மையிலேயே முடியல. ஸோ அதனால தான் வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியாததால தான் அந்த ரொம்ப எண்ணெயாக போயிடுச்சு அடுப்பு. ஸோ இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அந்த செவுரில் உள்ள டைல்ஸ்லேயும் வந்து அந்த ஸ்ப்ளாஷ்லாம் பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக நான் மார்னிங் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே ஒரு வேலை தான். எந்திரிச்சோன்னே இந்த ஹாஜரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, அகாமாவுக்கு அனுப்பிச்சிட்டு, ஹக்கீமாவையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ வேலை வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. இது நீட்டா இருந்தா தான் நம்ம மைண்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நமக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஆனா பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இது எவ்வளோ வேலை வந்து பண்ண வேண்டியதா போச்சு. நம்ம அப்பப்போ பண்ணிட்டா இந்த மாரி இருக்காது. பட்டு கொஞ்சம் ஹெவியா சமைச்சா இந்த மாரி இருக்கும். நான் கொஞ்சம் ஹெவியா அன்னைக்கு சமைச்சதுனால இந்த மாரி ஆயிடுச்சு. சமைச்சுட்டு என்னால க்ளீன் பண்ண முடியல. அவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால தான் வந்து கடைசி 10 நாள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த 10 நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. தொழுவுறது, அந்த குரான் ஓதுறது, அந்த 10 நாள் லைலத்துல் கதர் சொல்லுவோம் இல்லையா? அது 1000 மாதங்கள் விட சிறந்தது. அந்த டைம்லயும் நம்ம வீட்டு வேலைலாம் பார்க்கக்கூடாது. அந்த 10 நாளுக்கு முன்னாடி எல்லாமே வீடெல்லாம் நீட் பண்ணிடணும் அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது. அந்த முக்கியமா அந்த 5 நாள்ல மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் சமைக்காமன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா வந்து வெயிட் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த 5 டேஸ் வந்து நம்ம மறுமைக்கு தேவையானதை வந்து நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா? சமைச்சாதான் இந்த மாதிரி க்ளீனிங் வேலை வரும். சமைக்கலைன்னா க்ளீனிங் வேலை வராது. அதுதான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து ஆனால் நான் சமைக்கவும் செய்கிறேன். ஏன்னா டெய்லியும் கடையில் வாங்க முடியாது இல்லையா? ரொம்ப செலவாகும்னு சொல்லி. பட் வந்து ஸ்டில் வந்து நம்ம ரம்ஜான் மாதத்துக்கும் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையிலேயே ஃபுல்லாக நம்ம இறங்க முடியாது. ரெசிபி செய்கிறது நிறைய பேர் வந்து என்னென்னா ரம்ஜான் மாதம் ஒவ்வொரு ரெசிபி சமையலில் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் வந்து அதை விட ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நம்ம இபாதத்தாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். வீட்டு வேலை வந்து செகண்டாக தான் நம்ம ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். பட் ஆனாலும் நமக்கு வீட்டு வேலை வரும். செகண்டாக ப்ரையாரிட்டி கொடுத்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் நான் காலைல எழுந்திரிச்சு அதுலேருந்து செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கி நான் சமைக்கவே தேவையில்லை. இன்றைக்கி நான் வந்து இஃப்தாருக்கு வந்து வெளியில் போகிறேன். அதனால் வந்து சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு தேவையில்லை. அப்புறம் கீழே வந்து அந்த டைல்ஸ் வந்து இந்த ப்ரெஷ்ஷு வச்சு பண்ணாதான் வந்து அந்த தரை வந்து நல்லா அழுக்கு இல்லாமல் நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு நான் கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்மளோட கிச்சனு. இப்படி பார்த்தாலே மனசு ஒரு சந்தோஷம் இல்லை? இது ஃபுல்லாக வேலைக்காரங்க செய்யல, நான் தான் வந்து இவ்வளோ ஒர்க்கும் வந்து பண்ணேன். ஏன்னா இங்கெல்லாம் வேலைக்காரங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி. பண்ணி பார்த்திங்கன்னா நான் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 1 ஆக போகுது. ஈவினிங் வந்து இஃப்தார் விருந்துக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பிள்ளைங்க விளையாடுறது வந்து நிறைய இடத்துல இருக்கும். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கையெல்லாம் ஏறி தாண்ட நம்ம போலீஸ் ட்ரைனிங் மாதிரி அந்த விளையாடுற இடம் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க. இதுதான் வந்து அந்த பஃபட் ரமதானு. ஸோ இங்கே வந்து அந்த ஓதுறது மாதிரி எழுதியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டிருக்கு. ஸோ ஜாவிலையும் எழுதியிருக்காங்க, மலாயிலையும் எழுதியிருக்காங்க, அரபிக்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ஸ்டேஸும் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ளவர்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து யாருமே இல்லாத டைமில் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். எனக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இங்கே நானும் வந்து இந்த இதுக்கிட்ட வந்து சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா என்னென்னா ஒயிட் சோறு, பிரியாணி ரைஸு,
அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து இருக்குது, சிக்கன் பொரிச்ச சிக்கன் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன், இந்த கெல்லி மீனுன்னு சொல்லுவாங்க மலாயில, அந்த மீன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதமான கீரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆரஞ்சு பழம், தர்பூசணி பழம் வச்சுருந்தாங்க. தர்பூசணி காலி ஆயிடுச்சு. அப்பளம், அப்புறம் என்னமோ ஒரு ஸ்நாக்கு. இது வந்து இந்த பிளாச்சான் டைப்பு கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஆனால் இது ஊறுகான்னா வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு தாங்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்வாங்க. ஸோ நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். இதான் வந்து என்னோட சாப்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பார்க்குறதுக்காக நான் எல்லாமே எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ வந்து இது வந்து ஸ்நாக் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஷேர் பண்ணிப்போம். பட் அந்த ஸ்நாக் ஃபுல்லாக முடிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் நாங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் வேஸ்ட் பண்ணாமல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சமாக எடுத்தார், சாப்பாடுலாம் எடுக்கல இல்லையா? ஸோ நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா தண்ணியும் வந்து ஜூஸ் வந்து எடுத்திருந்தோம். இதுதான் அந்த எல்லாமே. இதுதான் வந்து அந்த இடம். நல்லா இருக்கு இல்லையா இந்த இடம்? இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா நல்லா டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம சாப்பாடெல்லாம் நம்ம வந்து அப்படியே க்யூவில் நின்று எடுக்கணும். இப்போ எல்லோரும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மகரிப்பு வந்து தொழுதாச்சு. கடைசியாக வந்து மகரிப் தொழுதுட்டு வந்து ஒரு டீ குடிக்கிறேன். ஸோ டீ குடிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? டீ காஃபியும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து டீ குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் டீ குடிச்சிட்டேன். இங்கே வந்து நிறையா இங்கே தான் காஃபி டீலாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா செண்டோல் மாதிரி வச்சுருந்தாங்க, பல்லாங்குழியும் வச்சுருந்தாங்க சும்மா அழகுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஒரு பவுலில் போட்டு நம்மளே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நம்மளே பவுலில் போட்டு எடுக்கிறது. அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? அதுதான் இது வந்து ஐஸ் மேக்கர். நம்மளே வந்து ஒரு பவுலில் வந்து அந்த ஐஸை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த செண்டோல் இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செண்டோல். ஸோ அதை போட்டு இங்கே உள்ள ஜெல்லிஸ் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த இது ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ செஷன் மாரி என்னமோ அது ரொம்ப நல்லா இருந்ததால நாங்க வந்து இங்க வந்து இதுக்குள்ள போய் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இஷா தொழுவணும். இது வந்து நாங்க எடுத்த ஃபோட்டோஸு. அழகான நல்லா சூப்பரா இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸ்லாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோஸு. இந்த 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 இதில வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.